ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இருக்கக்கூடிய நார்மல் ஃபோட்டோஷாப்போட தீம்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பார்க்கணும்னா, நீங்கள் வச்சுருக்கிறது வந்து சிசி வெர்ஷன் தான் இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு நான் இதனுடைய ஃபைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணும்னு நீங்கள் இதில் நான் வந்து சும்மா சாம்பிள் ஒரு அரௌண்ட் ஒரு 7 கலர்ஸ் கிட்ட கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னாலுமே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த இருக்க கலர்ஸில் நம்ம எப்படி வந்து ஃபோட்டோஷாப்பில் எடுத்துகிட்டு வர்றதுன்றதை பற்றி பார்க்கலாம். நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, ஸோ ஃபோட்டோஷாப்புக்குள்ளார போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பே போய்க்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஃபைல் லொக்கேஷன். ஸோ இது ஃபோட்டோஷாப்போட ஃபைல் லொக்கேஷனில் வந்துடும். ஸோ மேலே போயிட்டு இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெக்வைர்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்வைர்டுக்குள்ளார போய்க்கோங்க. இதில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து UIColors இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கலர்ஸ் வந்து நம்ம ரீநேம் பண்ணணும். ஸோ ரீநேம் பண்ணுறதுக்கு இது சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு F2 கொடுத்துக்கோங்க. F2 கொடுத்து ரீநேம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ ரீநேம் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு ஐஃபோன் போட்டு ஒரிஜினல் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போது உங்களுக்கு இதிலேருந்து என்ன கலர் வேணுன்றது நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ லைக் வந்து எனக்கு என்ன கலர் வேணும்னா, இப்போ எனக்கு வந்து க்ரீன் கலர் இருந்தால் நல்லா இருக்குமா. இப்போ இந்த க்ரீன் கலரை நான் ஒன்றும் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்வயர்ன்ற ஃபைலில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு ரீநேம் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் ரீநேம் பண்ணணும். F2 கொடுத்துக்கோங்க. F2 கொடுத்து ஜஸ்ட் இதில் இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நான் எப்படி பண்ணுறனோ அதே சேம் அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்டர் அடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரூலர்ஸ் எல்லாமே வந்து க்ரீன் கலரில் மாறி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ லேயர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இது மாதிரி நீங்கள் ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நார்மலாகவே வேணும், டிஃபால்ட்டாக இருக்க ஃபோட்டோஷாப் அந்த கலரே வேணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள். மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ திருப்பி வந்து அதே லொக்கேஷனுக்கு வந்துக்கோங்க. ஃபோட்டோஷாப் இருக்கிற லொக்கேஷனில் வந்து நான் பண்ணி காட்டுறேன். ஃபோட்டோஷாப் லொக்கேஷன் இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வைர்டு இருக்கும். ரெக்வைர்டுக்குள்ளார போய்க்கோங்க. ரெக்வைர்டுக்குள்ளார போய்கிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே UIColors இருக்கா, இந்த ஃபைல் வந்து டெலிட் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபைலை டெலிட் பண்ணுறேங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஒரிஜினல் ஃபைல். ஏன்னா நம்ம அதுக்கு தான் இங்கே ஒரிஜினல் நான் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது ஒரு கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரீநேம் ஆகிடுச்சு. கேட் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஓகே, என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ திருப்பி இதை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் நான் ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபைல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நார்மலாகவே என்னென்ன கலர் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக என்ன கலர் இருந்துச்சோ அந்த கலர் இதில் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ஃபோட்டோஷாப்போட தீம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஓகே.